ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீர், தொடர்ந்து பாதுகாக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, கடந்த நாட்களிலே 91ஆம் சங்கீதத்தை நாங்கள் தியானிக்க கிருபை தந்தீங்க. உம்முடைய பாதுகாப்பு எவ்வளவு அதிசயமானது, அற்புதமானது என்பதை நாங்கள் தியானிக்க கிருபை தந்தீங்க. நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த கிருபை எங்களோடு இருப்பதாக. இந்த நாளின் தியானத்தை நீங்கள் ஆசீர்வதித்தாங்க. ஆவியானவர் பேசுங்க, அடியனை மூடி மறைத்துக்கொள்ளுங்க. நீங்கள் உம்முடைய சத்தியத்தை உணர்த்தி நாங்கள் அதை குறித்து சிந்தித்து உணரவும், திருந்த வேண்டிய காரியங்கள், மாற வேண்டிய காரியங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து, உமக்கு சித்தமானபடி இஷ்டத்தின்படி நடக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து, அந்த வசனத்தின் கனியை கொடுக்கிற, பலனை கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை தொடர்ந்து ஆவியானவர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. துதிகனமை எல்லாவற்றையும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாதாக. இருக்கிற குறைவான நேரத்தில் நாம் சங்கீதத்தில் 91ஆம் சங்கீதத்தில் கடைசி பகுதியை பார்ப்போம். இன்றைக்கி நேரம் காணாது, ஆனாலும் கூட இன்றைக்கு அதில் ஒரு காரியத்தை பார்த்து மற்ற காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் நாம் பார்த்த காரியங்களை ஒரு முறை கூட ஞாபகப்படுத்திட்டு நம்ம தொடர்ந்து போகலாம். எப்படி ஆண்டவருடைய மறைவிடம் பாதுகாவல் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அவருடைய எச்சரிப்பின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு தன்னை திருத்திக் கொள்கிற பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனாலும் கூட ஆண்டுடைய கிருபை பெரியது. நமக்கு முன்னெல்லாம் இருக்கிற காலத்தையும் கூட அவர் நம்மை காத்து வந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த பாதுகாவலை அற்பமாக எண்ணக்கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்த்தோம், இப்படியாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பதற்காக அவர் யுத்தம் செய்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே தான் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தால் கூட தம்முடைய ஜனங்களை கொண்டு பெரிய வெற்றிகளை கொடுத்தார். ஏனென்றால் கர்த்தர் அவளுக்காக யுத்தம் பண்ணினார். அவங்க அவருடைய ஜனங்களாய் இருக்கிறபடினாலே, உடன்படிக்கை செய்து அவருக்கு உரியவர்களாக மாறினபடினாலே கர்த்தர் அவருடைய யுத்தத்தை செய்தார். உடன்படிக்கை பண்ணாத பிள்ளைகளுக்கெல்லாம் கிடையாது. ஆனாலும் கூட நம்முடைய கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் நீடிய பொறுமையோடு கூட நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம், அவரை உண்மையாய் பின்பற்றுவோம், உடன்படிக்கை செய்வோம் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வேளையிலே நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்முடைய வழியிலே அவர் நம்மை பாதுகாத்தார், தூதர்களுக்கு கூட அவர் கட்டளையிட்டார் என்கிற காரியங்களை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. குறிப்பாக நம்ம பார்க்கும்போது சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பும் மேலும் என்று சொல்கிற அந்த பிசாசின் அந்தார வல்லமையை கூட மேற்கொள்ள ஆண்டவர் அதை மிதிக்கும்படியாக, நடந்து செல்லும்படியான ஒரு வல்லமையை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பார்ப்போம். 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இன்றைக்கி குறை நேரத்தில் இந்த ஒரு காரியத்தை மட்டும் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரொம்ப எளிதான ஒரு சத்தியம். என்ன வேணுமா? வாஞ்சை வேணுமா? அல்லேலூயா. யாரிடத்துல? நம்முடைய ஆண்டோடத்தில், அவருடைய வார்த்தையில் ஒரு வாஞ்சை நமக்கு தேவை. அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்குதா நமக்கு? அந்த வாஞ்சையை கெடுக்கிற அல்லது குலைக்கிற, மட்டுப்படுத்துகிற காரியங்கள் என்ன நம்மகிட்ட இருக்குது? நம்முடைய வாஞ்சை உண்மையில் எங்கே இருக்குது என்கிற ஒரு காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்பது மிக நல்லது. அல்லேலூயா. சரி, இப்போ ரொம்ப சிம்பிள். நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ வாஞ்சியோ நாம் அதுக்கு அதிக நேரம் செலவழிப்போம். ஆகவே நம்முடைய நேரம் எதில் அதிகமாக செலவழிக்கிறோம் என்பதை குறித்த ஒரு அறிவு, ஞானம், அதை புரிந்து கொள்கிற ஒரு காரியம், உணர்கிற ஒரு காரியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் ஒரு செய்தி வாசித்தேன். ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை, காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பிள்ளை அதிகமாக நேரம் மொபைல் ஃபோனில்
பார்த்துட்டு இருக்கனால அவங்க அப்பா கூப்பிட்டு ஆலோசனை சொல்கிறாங்க, திருப்பி கண்டிக்கிறாங்க. கண்டித்த உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, தூக்கு மாட்டி செத்து போச்சு. அல்லேலூயா! எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்கள். இன்றைக்கு உள்ள பிள்ளைகள்லாம் அப்படி தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா! ஆனாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கடந்த வாரம் நடந்த இந்த பிபிஎஸ்சில் அநேகம் பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. நாங்கள் இங்கே ஸ்க்ரீன் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், வீடியோ கேம்ஸுக்கும் மொபைல்லையும் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நாங்கள் அதெல்லாம் குறைப்போம், மாறுவோம் என்று சொல்லி உறுதிமொழி கொடுத்தாங்க. அல்லேலூயா! ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாஞ்சை எங்கே இருக்குது, யார் மேலே இருக்குது, யார் மேலே வைக்கணும் என்கிற ஒரு அறிவு தெளிவு நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக வேதத்தில் இந்த வாஞ்சை என்ற இடத்துல பிரியம் என்றும் சித்தம் என்றும் உற்சாகமும் என்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். என்னெல்லாம் பார்க்க முடியும்? வாஞ்சை, பிரியம், சித்தம், உற்சாகம். சரி, இப்போ இந்த காரியத்தில் தேவன் விரும்புகிற ஒரு வாஞ்சை என்ன என்று நமக்கு தெரியணும். அப்படி நம்ம மாற்றிக்கொண்டோம் என்றால் அதனால் வரக்கூடிய பலன்கள், ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். அன்றைக்கி அதிக நேரம் இல்லை, ஆனால் சுருக்கமாக நம்முடைய வாஞ்சையை ஆண்டவருக்கு நேராக திருப்பும்படி இந்த வேலையை நமக்கு ஆவியானவர் ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா! ஒரு சில குறிப்புகளை பார்த்து கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 8-9 வசனம். வீட்டில் போய் நீங்கள் தயவு செய்து இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். யாரை வாசிக்கலாம்? உமக்கு காத்திருக்கிறோம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியாய் இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கர குடிகள் நீதியை கற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா! போதும், வீட்டில் போய் தயவு செய்து இந்த அதிகாரத்தை தியானம் பண்ணுங்க. எவ்வளோ அருமையான ஒரு அதிகாரம். அல்லேலூயா! இது எப்பொழுது பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா! அங்கேயும் பாட முடியும். நம்ம ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 வருட அரசாட்சியில் நம்ம போகும்போது இதே பாட்டை பாட போகிறோம். அல்லேலூயா! பாட முடியும். அப்போது இதில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இது யார் பாட முடியும் என்று பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள சாதி அல்லது கூட்டம். அப்போ இவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குது? இவங்க மேலே சத்தியத்தை கை கொள்கிற ஒரு ஆர்வம். சொல்லுங்கள் பாப்போம். சத்தியத்தை, எது சத்தியம்? ஆண்டுடைய வார்த்தையே சத்தியம். அல்லேலூயா! மாறாத உண்மையாக இருக்கிறது. அப்போ அவங்களுக்குள்ள என்னென்ன ஆசீர்வாதம்லாம் வருது பாருங்கள். இப்படி அவங்களுக்குள்ள தொடர்ந்து நடக்குது. 3ஆம் வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது வருது. உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இன்றைக்கு நிறைய பேர் வீட்டில் சமாதானம் இல்லை. அல்லேலூயா! ஆனால் ஆண்டுடைய சத்தியம் வரும்போது, செயல்படும்போது, ஆண்டுடைய நீதியாக இருக்கிற அப்படின்னால அங்கே மெய் சமாதானம், சந்தோஷம் வரும். அல்லேலூயா! அப்போது இவங்களுடைய பாதுகாப்பு பாருங்கள். கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். கண்மலையின் வெடிப்பில் மறைவில் வைத்து நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். அல்லேலூயா! இன்னொரு சேரன் வந்தால் கூட பரவாயில்ல, டோன்ட் வரி, நம்மளோட ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா! அப்போ இந்த இப்படி ஒரு காரியம் இருக்கும் பொழுது அந்த சத்தியத்தை வாஞ்சிக்கிற, அதை செயல்படுத்துகிற நீதியுள்ள கூட்டமாக ஜனமாக இருக்கிற அப்படின்னாலே அந்த மக்களுக்கு எப்படி இருக்குது வாஞ்ச? நல்லா பாருங்கள். ஒரு தெளிவு இருக்கவங்கள நியாய தீர்ப்பின் வழியில் அவனுக்கு புரியுது, என் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்ப்பார். அவருக்கு பக்தியானவர்களையும் பக்தி இல்லாதவர்களையும் அவர் நியாயம் தீர்ப்பார். இந்த ஒரு அறிவு எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான அறிவாக இருக்கிறது. அல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் அந்த நியாய தீர்ப்புக்கு போகிறதுக்கு முன்பாக நம்மை கண்டித்து உணர்த்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா! நமக்கு தெரியாதில்ல, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நம்ம அதில் தேர சத்தியத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி சத்தியத்தின்படி நடக்க. அல்லேலூயா! அதே போல்
தொடர்ந்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி பாவத்தை விட்டு விலக, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி நியாயத்தீர்ப்புக்கு நம்ம ஆயத்தப்பட. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவங்களுக்குள்ள எப்படி அந்த ஆர்வம் வெளிப்படுது. அல்லேலூயா. 8ஆம் வசனம், உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாக இருக்கிறது. நமக்கு அப்படி ஒரு வாஞ்சை இருக்குதா? அல்லேலூயா. ஆண்டுடைய நாமம், அவருடைய பெயர், அவருடைய காரணம் பெயர், அவருடைய அர்த்தம் அப்படியா எனக்கு இருக்கிறார். நம்ம கூப்பிடும் பொழுது அப்படி நமக்கு பதில் கொடுப்பார். அவர் நமக்கு அப்படி காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிற ஒரு காரியம். அப்போ இந்த காரியம்லாம் எப்படி இருக்குதா? ஆத்தும வாஞ்சையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. ஆனால் என்ன நடக்குது? 9ஆம் வசனம், என் ஆத்துமா இரவிலும் உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. இரவில் கண்ணை மூடி தூங்கும்போது அப்பவும் ஆண்டவரை நினைக்கிற நினைவு. அல்லேலூயா. நான் எப்பவுமே வந்து கண்ணை மூடலாம் சொல்லுவேன், ஆண்டவரே உம்முடைய நாமம் மீட்பர் ரட்சகர், இன்னைக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் மீட்டு ரட்சிக்கிற நம்முடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா என்று சொல்லி நான் அப்படி நினச்சிட்டு படுப்பேன். கதை நல்லவர், சீக்கிரமாக தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. எல்லா இக்கட்டிலிருந்தும் என்னை மீட்டு ரட்சிக்கிறவர். நமக்கு இக்கட்டு நெருக்க வரும்போது நமக்கு கவலையாக இருக்குது. அந்த கவலையிலிருந்து நீக்குகிற அவர் என்கிற நாமத்தை சொல்லி ஆண்டவரை அடிக்கடி ஸ்தோத்தரிப்பது வழக்கம். நீங்கள் கூட உங்களுக்கு பிடிச்ச ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரை துதிக்கப்படிங்க. இரவிலும் நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கப்படிங்க. உங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். ஹல்லேலூயா. அது பெரிய ஆசீர்வாதம். நம்ம இன்றைக்கி ஒழுங்காக நிம்மதியாக தூங்கினா தான் அடுத்த நாள் நல்லா வேலை பார்க்க முடியும். உற்சாகத்தின் ஆவி நமக்கு காணப்படுவோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் இப்போ சத்தியத்தை இவங்க வாஞ்சிக்கிறதுனால, கடைபிடிக்கிறதுனால அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? அவங்க ஆவி எப்படி இருக்குது? அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழும்புகிற ஒரு காரியம். தயவு செய்து இந்த ஊர் மக்களை பார்த்து படிங்க. நான் என் வாழ்க்கையில் அப்படி தான் படித்தேன். அல்லேலூயா. சூரியன், வேதம் சொல்லுகிறது, சூரியன் உதித்த பிறகு உங்களுடைய படுக்கையில் படுத்திருந்தா அவனுக்கு பேர் சோம்பேறி. இல்லையா? நமக்கு நிறையா வேலைகள் இருக்குது, மற்ற காரியங்கள் இருக்குது, அது வர விஷயம். ஒரு நல்ல மனுஷன் சூரியன் உதித்த பிற்பாடு அவனுடைய படுக்கையில் அவன் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நேரம் இல்லை அதெல்லாம் சொல்லிட்டு போகிறதுக்கு, வசந்த எடுத்து காட்டுறதுக்கு, அந்த மனுஷனுக்கு பேர் சோம்பேறி. அல்லேலூயா. அப்படி நம்ம மாற்றிக்கொள்ளணும். இந்த ஊர் மக்களை பாருங்கள், சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே அவங்க எழுப்பி தொழுகைக்கு அவங்க ஆயத்தப்படுறாங்க. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கண்டு உணருங்கள். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, என்ன பண்ணுங்க, உனக்கு கேட்க தெரியல, அட்லீஸ்ட் மற்றவங்க செய்கிறதைய பார்த்து கண்டு உணருங்க, உங்களை திருத்தி கொள்ளுங்க. ஆகவே பிரியமானவர்களே, இன்னும் இந்த சூரியன் உதித்த பிறகு படுக்கையில் படுத்துக்கிட்டு இருந்தால் அது நம்முடைய உடலுக்கு பலம் தராது. அது இன்னும் நம்ம சோர்வுக்கு உள்ளாகும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு பொதுவாக லீவு நாள் அப்படின்னா கூட தூங்குறது நல்லது தான். ஆனால் நல்லா ஞாபகிங்க, எப்போவுமே ஆண்டவருக்குரிய நேரத்தை செலுத்தணும் அப்படின்னா சீக்கிரமாக எழும்போது நல்லது. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். ஆகவே பாருங்கள், நமக்குள்ள அப்படி ஒரு ஆவி இருக்கா? அதிகாலையில் எழும்புகிற இந்த அதிகாலை இந்த ஆண்டவருக்கு உரியன்னு சொல்லி எழும்புகிற ஒரு ஆவி இருந்துன்னா நம்ம ஈஸியாக எழும்பி விடலாம். 10th படிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, முதல் முறையாக 5 மணிக்கு அலாரம் அமைத்து படிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. அப்போ எங்கள் ஊர் சர்ச்சி கரெக்டாக பெல் அடிப்பார். அந்த கோயில் குட்டியார் வந்து ஒரு வயதான ஒரு தாத்தா. அவர் பயங்கர நீக்ரோவோட பெரிய கருப்பாக இருப்பார். ஆனால் தலைமுடி ஃபுல்லாக வெள்ளை, பல் ஒரு பல் இருக்காது. அப்போ நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டேன், தாத்தா நீங்கள் எப்படி அலாம் வச்சு எழுப்பீங்களான்னு கேட்டேன். கர்த்தர் என்ன எழுப்பி விடுவார் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தை பைபிள்லேயும் இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் உங்களை ஆண்டவரை ஆராதிக்க அதிகாலை எழும்படி ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தரே உங்களை எழுப்பி விடுவார். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அதிகாரமோ இன்னும் நேரம் காணாது. தயவுசெய்து வீட்டில் போய் பாருங்கள், இன்னும் சில காரியங்களை பார்த்து நம்ம கடந்து போகலாம். ஆகவே நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குது? சத்தியத்தை வாஞ்சிக்கிற வாஞ்சை இருக்குதா? இதனால் நமக்குள்ளே அதை கடைபிடிக்கிற ஒரு காரியம் எப்படி உண்மையாக இருக்கா? இது நிமித்தம் நம்முடைய ஆவி எப்படி அதிகாலை எழும்பும்படி வாஞ்சிக்கிறதா இருக்குது. அல்லேலூயா. அப்போது அவரை நினைக்கிற நினைப்பு, துதிக்கிற துதி எப்படி அந்த மனுஷனுக்குள்ளே கொண்டு வருது? நம்முடைய வாஞ்சை இப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கா? அல்லேலூயா.
சரி, இன்னும் சில காரியங்களை வாஞ்சியை பார்த்து நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளை பார்த்து நம்ம கடந்து போவோம். அதுக்கடுத்து ரெண்டாவது வார்த்தை பிரியப்படுதல். என்னப்படுதல்? அல்லேலூயா. சங்கீதம் 111:2 வாசிக்கலாம். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவருமாய் இருக்கிறது. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள். வேதத்தில் பார்க்கும்போது என் ஆண்டவருடைய கிரியை செயல்பாடு எல்லாம் மிக மிக பெரியவைகள். அல்லேலூயா. அது அதிசயமாக அற்புதமாக வெளிப்படுகிறது. இன்றைக்கும் அதை நமக்கு செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ உண்மையிலே ஆண்டவர் மேலே அவருடைய வார்த்தை மேலே பிரியப்படுகிற எல்லாரும் அதை ஆராய்வார்கள். அல்லேலூயா. சென்ற வாரங்கள் கூட நம்ம ஆராய்ந்தோம் எப்படி ஆண்டுடைய பாதுகாவல் உண்மையா பொய்யா, ஒரு பேரை கொண்டாயிலும் 2 பேரை கொண்டாயிலும் 100 பேரை கொண்டாயிலும் பெரிய யுத்தத்தை ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக இருந்தது? கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்தார். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டோம் என்றால் என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் வந்ததுன்னா, ஹல்லேலூயா, நாம் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து அவரை உண்மையாய் பின்பற்றுவோம் என்றால் தம்முடைய ஜனங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பிரியம் எப்படி இருக்குது? உண்மையிலே ஆண்டவருடைய செய்கைகளை ஆராய்கிற ஒரு காரியம் நம்மகிட்ட காணப்படுகிறதா? அப்படி என்றால் நம் ஆண்டவர் மேலே, அவருடைய செய்கைகள் மேலே, அவருடைய வார்த்தை மேலே பிரியமாய் இருக்கிறோம் என்கிற ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. விசேஷமாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவருடைய வெளிப்பாடு எப்படின்னா, இந்த நமக்கு ஆண்டவர் மேலே வாஞ்சிருந்ததுன்னா முக்கியமான ஒரு காரியம் அவரை ஆராதிக்கிற ஜனமாக மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 84:2 வாசிக்கலாம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் கவனமுமாய் இருக்கிறது. என் இதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு காரியம் இந்த வாஞ்சியில் வெளிப்படுது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மளை வெளிப்படும்போது நாம் ஆராதனை வீரர்களாக, ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. தானியேலை பார்த்து அந்த ராஜா சொன்னார், இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேலே, உன் தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ராஜாவுக்கு விசுவாசம் வந்துட்டு இவன் தேவனை எப்பொழுதும் ஆராதிக்கிற ஒரு மனுஷன், இவன் தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. தானியேலுக்கு உள்ள விசுவாசம் ஓகே, அது தெரியும் நமக்கு. ஆனால் அதை பார்த்த ராஜாவுக்கு விசுவாசம், தொடர்ந்து ஆராதிக்கிற தானியேலை அவன் தெய்வம் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எனவே தான் அவர் சட்டம் போட்டார், தானியேலின் தெய்வமே தெய்வம், வேறு யாரும் தெய்வம் கிடையாது, அவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியான காரியங்களை பார்த்தோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி நம்முடைய ஆவி ஆத்மா, ஹல்லேலூயா, ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்ச கவனமாக இருக்கிறது. என் இதயமும் என் மாம்சமும், இதயம் ஆவியை குறிக்கிறது, என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. நமக்கு உண்மையிலே வாஞ்சை இருக்கும் என்றால் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை மாறிவிடுவோம். அல்லேலூயா. அப்போ நம்ம பிரியப்படுகிற காரியத்தை பார்த்தோம், அல்லேலூயா, வாஞ்சையை பார்த்தோம். மூன்றாவது காரியம் சித்தம். தேவனுடைய சித்தம் செய்யாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு, அல்லேலூயா. ஆனால் அதில் என்ன போட்டுக்குன்னா, அதே பகுதியில் அவருடைய சித்தம் என்னவோ அதன்படி செய்தால் மாத்திரமே நிச்சய ஜீவனை பெற முடியும். அப்போது அவருடைய சித்தம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது அங்கிருந்து ஒரு விதமான சித்தம் இருக்குது. அது இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம எடுத்துக்கொள்வோம் யாத்ராகமம் 19:6. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அல்லேலூயா. நல்லா பாருங்க, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். பாருங்கள், இந்த ஆசாரிய ராஜ்யம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசாரியனுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. அவன் தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்தில் பேசுகிற ஒரு காரியம், ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக பரிந்து பேசுகிற ஒரு காரியம், ஜனங்களையும் ஆண்டவரையும் இணைக்கிற ஒரு பாலமான ஒரு வேலை.
ஆசாரியனுடைய வேலை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட வேலையை செய்யும்படி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஏற்படுத்துகிறார். அவங்க முதல்ல அவரோடு கூட உடன்படிக்கை செய்து அவருடையவர்களாகி அவருக்கு பிரியமான இந்த வேலையை செய்யும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வைக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டுடைய ரட்சிப்பை அறிந்து கொண்ட நாம் அதோடு நின்று விடாமல் ஆண்டவரை அறியாத ஜனங்களும் ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக, பாவ மன்னிப்பை பெறும்படியாக, நாம் அவருக்காக பரிந்து பேசுகிற, ஆண்டவரையும் அவர்களையும் இணைக்கிற ஒரு வசனம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பாலமாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. சர்ச்சில் வந்தால்டே பேசுறதுக்கு முடியலை நமக்கு. அல்லேலூயா. நான் உண்டு, என் வேலை உண்டு, என்னுடைய ரட்சிப்புண்டு, ஓகே, நான் நல்லவன், நல்லது, ஓகே. அல்லேலூயா. அடுத்தவங்களை பற்றி கவலைன்னு சொல்லி ஒரு ஆண்டவருடைய மனுஷன் பேச முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கி அநேகம் பேர் இந்த லோட நின்றாங்க, அவங்க மனம் திரும்பியிருக்காங்க, மாறியிருக்காங்க, நல்லா இருக்காங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறது பாஸ்டருடைய வேலை கிடையாது. பாஸ்டருக்கு வேலை இன்னும் பொறுப்பு கூட. அல்லேலூயா. எல்லா மனிதனும் இயேசு கிறிஸ்துவை அறிந்த எல்லாரும், அவருடைய ரட்சிப்பை அறிந்த எல்லாரும் பிறருக்கு இந்த காரியத்தை மற்றவர்களுக்கு புரியும்படியாக அன்போடு கூட சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இது அவர்கள் மேலே விழுந்த கடமை. ஆகவே பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒரு நோக்கத்திற்காக ஏற்படுத்தினார் என்றால் அந்த வேலையை செய்யணும். அல்லேலூயா. பரிசுத்த ஜாதியமாக இருப்பீர்கள், பரிசுத்த கூட்டமாக இருப்பீர்கள். ஒரே சிம்பிள், ஆண்டுடைய வார்த்தை பரிசுத்தம். அல்லேலூயா. அவே அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும், விசுவாசிக்கணும், அதன்படி நடக்கணும். இதனால பரிசுத்தம் உண்டாகும். எப்படி உண்டாகுது? ஆண்டவர் விரும்பாத அசுத்தங்கள் நம்ம விட்டு வெளியே போகுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பரிசுத்தம் உள்ள வருது, அந்த பரிசுத்தம் செயல்பட ஆரம்பிக்கிறது, அது கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது, நாம் பரிசுத்தத்திலே நிலைநிற்க முடிகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்களாய் மாறுவதே தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம பார்க்கும்போது எப்படிப்பட்ட கூட்டமாய் மாறுவது? நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. யாத்திராகமம் 31:13 பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்வது மாத்திரமல்ல, நான் பரிசுத்தர் ஆகியால் 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆமென். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய நடத்தை எல்லாவற்றிலும், அப்படி என்றால் நம்முடைய சிந்தனை பரிசுத்தம், ஆண்டுடைய வசனத்தின்படி இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு பரிசுத்தம், ஆண்டுடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். நம்முடைய கிரியை பரிசுத்தம், ஆண்டுடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். இதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை தொழுது கொள்ள முடியாது, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். கடைசி குறிப்பாக நம்ம பார்க்கும்போது உற்சாகம், அல்லேலூயா என்கிற ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்த என்ன சொன்னேன், நீங்கள் வீட்டில் போய் பார்க்கணும்னு சொல்லி, எந்த அதிகாரம்? எஸ்ஐயா 26 ஆண்டு ஸ்தோத்திரம். இதையும் வீட்டில் போய் பாருங்கள். அடுத்தது 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தையும் வீட்டில் போய் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். 2 நாளாகமம் 17:6 வாசிக்கலாம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அல்லேலூயா. இங்கே ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அப்பா அது அவனுடைய முன்னாளாக இருந்த ராஜாக்கள் எல்லாரும் கூட விக்கிரக வணக்கத்தை செய்து வந்தாங்க. சரிதானா? ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக்கிய ஜனம், அவங்க நாள் போக போக அவங்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை, போட்டி இல்லை, ஆண்டவர் அவர்களை நன்றாக நடத்தி வந்தார். அவங்களுக்குள்ள என்ன உண்டாகுது? பக்கத்தில் உள்ள வேறு மக்களை பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததுனால அவங்க காரியங்களை மேலே மனசு வச்சு அவங்களுக்குள்ளாக திருமணம் செய்து கொண்டு அவங்க காரியங்களை கற்றுக்கொண்டு தன்னை ஏற்படுத்தின தெய்வத்திற்கு பிரியமில்லாத, விரோதமில்லாத விக்கிரக ஆராதனையை செய்து வந்தாங்க. இப்படிப்பட்ட நாட்களில் யோசபாத் என்ற ஒரு ராஜா, பேர் என்ன? யோசபாத். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இவன் என்ன பண்ணுறான்? இவன் ராஜாவானா? ஆனால் இவன் என்ன பண்ணான்? முதல்ல ஆண்டவரை தேடுறான். அல்லேலூயா.
இஸ்ரவேலின் தேவனை அவன் தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆனால் என்ன ஆச்சுது? அவன் என்ன பண்ணான்? அவன் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் என்னைக்கு ஆண்டவரை தேட ஆரம்பித்தானோ அதில் உற்சாகம் கொண்டான். ஆண்டவரை பற்றி அதிகமாய் அறிவதில் உற்சாகம் கொண்டான். ஒருவேளை வேத புத்தகத்தை எடுத்து அவன் அதிகமாக படிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அதை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தான். அதன்படி நடக்க ஆரம்பித்தான். அவன் அதில் உற்சாகம் கொண்டான் என்று நம்ம பார்க்குறோம். 17:6 அதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்? அவன் பால்களை தேடாமல், விக்கிரகங்களை தேடாமல், தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழியிலே நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்யின்படியே நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய வாயின் வார்த்தையின்படி நடந்தான் என்று வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, பக்கத்தில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, தேச மக்கள் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, எல்லாம் கவலை இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவர் என்ன சொன்னார், அவரை தேடுகிற ஒரு காரியம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவனுக்குள்ளே இருந்ததுனால என்ன நடக்குது? அவன் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு, பாருங்க, ஆண்டுக்கு பிரியமில்லாதது எது என்பதை அறிந்து அதை முற்றிலுமாய் நீக்கிவிட்ட ஒரு காரியத்தை ஞானமாய் அவன் செய்தான். அல்லேலூயா. சரி, இவனுடைய மற்ற காரியங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக வாசிக்கணும். அதில் இவன் செய்த ஒரு தவறும் இருக்குது. அது பிற பார்ப்போம். அது நான் வீட்டில் போய் பாருங்கள். நீங்கள் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஆண்டுக்கு பிரியமாய் நடப்பது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. எந்த விதத்திலும் இழந்து விடாதபடி புத்திசாலியை நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானே, இப்படி ஆண்டவருடைய வார்த்தை மேலே அவருடைய வழிகளில் பிரியம் வைத்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்து வாஞ்சை வைத்து உற்சாகம் கொள்கிற ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியமானது, நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னும் நிறையா காரியங்கள் இருக்குது, நேரம் இல்லை. நம்ம தொடர்ந்து காரியங்களை பார்ப்போம். இன்றைக்கு இவ்வளோ பார்த்தது போதும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாஞ்சையை பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு முதல் காரியம் அவரை நம்ம தேடணும், வேதத்தில் தேடணும், பைபிள் எடுத்து வாசிக்கணும். என்னென்ன காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவருடைய சித்தம் என்ன, விருப்பம் என்ன, நான் எப்படி பரிசுத்தமாவது, தேவன் விரும்பாத அருவருப்பாக்கி அசுத்தம் எனக்குள்ள என்னுடைய சிந்தையில் எப்படி காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் ஆண்டவர் மேலே வைக்கிற பிரியம், இந்த வாஞ்ச உற்சாகம் எல்லாம் குறைந்து போவதற்கு நாம் மொபைல் ஃபோன் பார்க்குற ஒரு காரியம் பெரிய காரியமாக இருக்குது. அல்லேலூயா. அதை கட்டுப்படுத்துகிற ஒரு காரியம். அல்லேலூயா. நேரம் ஒன்று, அல்லது எதை பார்க்குறோம் எதை பார்க்கக்கூடாது என்கிற ஒரு அறிவு. நம்ம தொடர்ந்து ஒரு காரியத்தை பார்க்கும்போது நாம் அதற்கு அடிமையாக இருக்கிற 2 பேர் சொல்லுது. அல்லேலூயா. நீங்கள் பார்க்கறதுனால எதற்கு அடிமையாக இருக்கிறீர்கள் உங்கள் மனசுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. இதை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்கணும் நியாயத்தீர்ப்பில். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியங்களை விட்டுட்டு எப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பது என்கிற ஒரு காரியத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு தயவுசெய்து தேடுங்க. அல்லேலூயா. இப்படி எது ஆண்டவருக்கு வாஞ்ச, அவருக்கு பிரியம், அவருடைய சித்தம் என்ன, அவர் எதில் உற்சாகப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம எதில் உற்சாகம் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நம்ம படித்து கொண்டோம் என்றால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற ஜனங்கள் அவருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக மாறுவாங்க. 1. அல்லேலூயா. நன்றி இருந்த உள்ளத்தோடு அவர் ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க, செபிக்க ஆரம்பிப்பாங்க, அவர் சொல்படி நடக்க ஆரம்பிப்பாங்க, நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுவாங்க. அல்லேலூயா. அவே பிரியமானவர்களே, அவன் இடத்துல வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. நான் நல்லா தான் இருக்கேன், ஆண்டுக்கு பிரியமாக இருக்கேன். அல்லேலூயா. நாம் இந்த காரியத்தில் இன்னும் பெருக வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய பிரியம் நல்லது போதும் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றும் இல்லை. என்னுடைய அன்பு அவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கா. அல்லேலூயா. அவே பிரியமல்ல, தலையில தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய வாஞ்ச பிரியம் உற்சாகம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, சித்தம் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை மாறட்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நாங்களே ஆராய்ந்து பார்த்து எங்களை திருத்திக் கொள்ள, விசேஷமாக பிசாசு அப்பா அநேகரை இந்த
மொபைல் ஃபோன் மூலமாக அடிமைப்படுத்திருக்கிற காரியத்தில் எங்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தெளிவை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் பார்க்குற எந்த காரியத்துக்கும் நாங்கள் அடிமையாகி போகாதபடிக்கு, மறுபடியும் அதே பார்க்க ஆசைப்படாதபடிக்கு நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாஞ்ச உண்மையிலே இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்துக்கு நேராக இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியங்களில் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கட்டளை மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனை மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்டாகிலும் நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளை வாழட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு பிரியமாய் அல்ல, பிற யாருக்கும் பிரியமாய் அல்ல ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு அறிவு, ஞானம், புத்தி தந்து ஆண்டவரே, உமக்கு நீங்கள் எங்களை குறித்து சாட்சி கொடுக்குற பிள்ளைகளாய், பிரியமான மகனே, பிரியமான மகளே என்று நீங்கள் இங்கே ஒவ்வொருவரையும் குறித்து சாட்சி சொல்லும்படியான பிள்ளைகளாக நீங்கள் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா விக்கிரகமான காரியங்களையும் அகற்றி ஆண்டவரே, உமக்கு பிரியமான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற நீதி உள்ள பிள்ளைகளாக, கூட்டமாக, உமக்கு ஊழிஞ்சுகிற கூட்டமாக, ஆசாரிய கூட்டமாக நீங்கள் தொடர்ந்து எங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியத்தில் அடிமையாக இருக்கிற காரியங்களை இருந்து வெளிவர தைரியத்தை தாங்க ஆண்டவரே. அடிமைத்தத்திலிருந்து விடுவித்துக்குள்ள ஒரு மனதை தாங்க ஆண்டவரே. அந்த தைரியத்தை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் அப்படி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக, நமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உடைய கிருபை எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவரையும் வராதே. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே வந்து ஆண்டவரை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்த பிள்ளைகளோடு கூட விசேஷமாய் ஆண்டவர் மேலே, ஆண்டுடைய வார்த்தை மேலே, ஆண்டவர் சொன்ன காரியங்கள் மேலே வாஞ்சை வைத்து ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துகிற ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சகாலமும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.